இந்த மண்ணிலே அவர் ஆற்றிய பணிகள், இது அவரால் இந்த காணி வாங்கப்பட்டு இந்த மண்டபம் அவரால் அமைக்கப்பட்டு இப்படி ஒரு வாழைமுறை சங்கம் உருவாக்கப்பட்டு இந்த இடத்தில் அவரே முதல் தலைவராக இருந்து இதை செயற்படுத்தி இருக்கிறார். இன்றும் வாழைமுறைகள் இன்றும் அடுக்கி இருக்கின்றன என்றால் அதுதான் ஒரு மனிதனுடைய நச்சிந்தனையும் பூர நோக்கம். அந்த செயற்பாடுகள் புரியாமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவை ஒருவனுடைய எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் குறிப்போகவில்லை. அது சரியான நேரத்தில் சரியாக சிந்தித்து எடுக்கப்பட்டிருக்கிறது, அது சரியாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமானது. நாங்கள் இன்று ஒரு மிக நெருக்கடியான காலகட்டத்திலிருந்து எங்களுடைய பழைய தலைவர்களை பற்றி பேசுகின்றோம். அவர்களுடைய போராட்ட வரலாறுகளை பற்றி, அவர்களுடைய மண்ணுக்காக சிந்திய ரத்தங்களை பற்றி நாங்கள் கதைக்கின்றோம். ஆனால் அவர்களை தொடர்ந்து கடந்த 60 ஆண்டுகளில் நாங்கள் இன்னொரு பல துன்பங்களை சந்தித்து வந்திருக்கிறோம். ஆயிரக்கணக்கான எங்களுடைய குருத்துக்களை இந்த மண்ணில் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். நான் நினைக்கிறேன், தொடர்ந்து எங்களுடைய போராட்டங்கள் ஆயுத ரீதியாக என்றும் தொடர்ந்து இருந்தால் வன்னிய சிங்கம் அல்லது மூத்த தலைவர்களை விட எங்களுக்காக படை நடத்தியவர்கள், எங்களோடு இருந்தவர்கள், எங்களுக்காக போராடியவர்களுக்கெல்லாம் நாங்கள் விழாவெடுத்திருக்க வேண்டிய காலகட்டங்கள். அவை இவர்கள் வீணானவர்கள் அல்ல. இவர்களுடைய வழிபாட்டிலே வந்து அதனை தொடர்ந்து ஆயுத ரீதியாக போராடிய எண்ணற்ற போராளிகள், பல்வேறு போராடி அமைப்புகளில் இருந்தாலும் அவர்கள் பொது நோக்குகளாக புறப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் இன்று பேச முடியாமல், அவர்களுக்காக நாங்கள் கலைக்க முடியாமல், அவர்களுக்காக ஒரு தீபங்களை கூட இருக்க முடியாத சூழலில் நாங்கள் இன்று பலரை பற்றி பேசிக் கொள்கின்றோம். நாங்கள் இந்த நிலையில்தான் எங்களுடைய மண்ணின் எதிர்காலமும் எங்கள் வாழ்வும் எவ்வாறு அமையப் போகிறது என்கிற எண்ணங்கள் எங்களிடம் இருக்கிறது. இதை கூட எத்தனையோ உயர்களுடைய பிள்ளைகளை ஆகுதியாகியவர்கள், சகோதரர்களை, சகோதரிகளை மண்ணுக்காக அர்ப்பணித்தவர்கள் எவ்வளவோ சிந்தனைகளோடு இந்த இடங்களை கொண்டிருக்கிறீர்கள். காலம் மாறியிருந்தாலும் கூட அந்த இராணுவ வெள்ளாதிக்கமும் பேரினவாத பௌத்த சிந்தனைகளும் இந்த மண்ணிலே ஒரு துளியளவும் மாறவில்லை. நேற்று கூட யாழ்ப்பாணத்தில் இருக்கிற தளபதி அவர்கள் மிகவும் கற்பித்திருக்கிறார். கற்பித்திருக்கிறார் என்பதை விட ஆணவத்தோடு அவர் கூறியிருக்கிறார். அவர் யார் யாரை சொல்லுவேனோ நான் சொல்வேன், பேசாமல் இருக்க வேண்டும் என்று கூட சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் சொல்லியிருக்கிறார். எவ்வளவு தூரம் நாங்கள் அடக்கப்படுகிறோம், நாங்கள் மனிதர்களாக இந்த மனிதர் வாழ முடியுமானதுதான் எங்களை நாங்கள் பார்த்து கேட்க வேண்டியிருக்கிறோம். நாங்கள் எங்களுக்குரிய கேள்விகளை திருப்பி கேட்க வேண்டிய சூழல் இருக்கிறோம். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களை விடுதலை செய்தால்தான் பல்கலைக்கழகம் இயங்கும் என்று நீங்கள் நினைத்தால் அது நீங்கள் கனவுதான் காண வேண்டும் என்று அவர் சொல்கிறார். எவ்வளவு தூரம் ஒரு நிர்மாப்போடு கூடிய, ஒரு ஆணவத்தோடு கூடிய ஒரு ராணுவ தளபதியுடைய வார்த்தைகள் எங்களுடைய நெஞ்சங்களில் எவ்வளவு தூரம் இது விழித்தெடுக்கிறது என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டும். அதே போல அவருடைய வார்த்தைகள் 2 மாணவர்களுக்கு அவர் பிரியடிய பட்டம் கொடுத்திருக்கிறார். அவருக்கு நான் நினைக்கிறேன் இந்த கர்ஷானன் சொல்லாமல் அவருடைய வயசுகள் இப்பொழுது ஒரு 19-20 வயசுக்குள் இருக்கும். ஒரு பிரியடியராக வர வேண்டியவருக்குரிய தகுதியினை, அவருடைய வயசு, அவருடைய சேவை காலங்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்பது கூட தெரியாத ஒரு முட்டாளாக ஒரு ராணுவ தளபதி இருந்து பேசினால் எப்படிப்பட்டவராக இருக்க முடியும்? நான் நினைக்கிறேன் விடுதலை புலிகளுக்கு கூட பெயர் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சிலர் தான் பிரியடிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இது மிக எளிமையாக, அவர் சிம்பிளாக அந்த சிங்கள மக்களை எவ்வளவு விரும்பாற்றிருக்கிறார். 2 பேர் பிரியடியதற்கு புலிகளை கொண்டிருக்கிறார்கள். அதை விட யாரோ கண்ணுக்கு தெரியாத வெளிநாடுகளில் உள்ளவருடைய பெயர்களோடு ஒப்பிட்டு இவர்களை தொடர்படுத்தியிருக்கிறார். இவையெல்லாம் எங்களுடைய மண்ணிலே எங்களை ஒரு ராணுவ ரீதியாக ஒரு பயமுறுத்தலுக்குள் அடக்குகின்ற அல்லது அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்ற ஒரு சூழல். நாங்கள் பல விடயங்களை இதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் இந்த மண்டபத்தை பார்க்கிற பொழுது உண்மையிலே 90% வயதானவர்கள் தான் இருக்கோம். ஒரு 10% நாங்கள் இளைஞர்களை எடுத்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. எதுவும் நாங்களும் தவறுகளை விடுகிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த மாணவர்கள் இறந்து போன தங்களுடைய சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக, தங்களுடைய அப்பாக்களுக்காக அவர்கள் விலக்கி கொடுத்த முயன்றார்கள். அன்றைய தினம் பார்த்திய உள்ள திருக்கூடல். அந்த நாள் அவர்கள் விலக்கி கொடுத்தியதை எதிர்த்ததற்காக அல்லது தடுத்ததற்காக சில வேளைகளில் நான் நினைக்கிறேன் அந்த பல்கலைக்கழகத்திற்குள் அன்றைய தினம் ராணுவம் உட்புகாமல் விட்டிருந்தார் அல்லது போலீசார் போகாமல் இருந்திருந்தால்
கட்டமைக்கின்ற வேலையை அவர்களே செய்திருக்கிறார்கள். ஒரு புனர்வாழ்வு என்பது இலங்கையிலே கொண்டு வரப்பட்டிருப்பது நாளைக்கு உலகத்திலேயே அந்த புனர்வாழ்வு என்ற சொல் அவர்களுக்கு மட்டும்தான் பாடம். சரணடைந்த போராளிகளை விடுதலை செய்வதற்கு அவர்களுடைய மனங்களை மாற்றுவதற்காகத்தான் இந்த புனர்வாழ்வு என்பது இலங்கையிலே கொண்டு வரப்பட்டது. பல்கலைக்கழகத்திலே படிக்கின்ற ஒரு பட்டதாரியாக வருகின்ற ஒரு மாணவருக்கு புனர்வாழ்வு என்றால் இது தொடர்ச்சியாக இந்த மண்ணிலே யார் யாருக்கு புனர்வாழ்வு வரப்போகிறது என்பதை நாங்கள் சொல்ல முடியாது. இதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். இதைவிட சட்ட ரீதியாக அந்த விடயங்களை எதிர்கொள்வதற்கு நாங்களும் தயங்குகிறோம். நாங்கள் எவ்வளவு பேர் இருக்கிறோம். நான் நினைக்கிறேன் இந்த யாருடைய பிள்ளைகளும் இப்பொழுது கைது செய்யப்படவில்லை. எங்களுடைய பிள்ளைகள் இந்த பல்கலைக்கழக பிரச்சனை கூட அகப்படவில்லை. நாளை அல்லது இனிவரும் நாட்களில் எங்களுடைய பிள்ளைகள் இதுக்குள் அகப்படுவார்கள். சட்ட ரீதியாக நாங்கள் அணுகுவதற்கு பயப்படுகிறோம் அல்லது நாங்கள் தயங்குகிறோம். நாங்கள் இவ்வாறு சட்ட ரீதியாக அணுக தயங்குவதாலும் பயப்படுவதாலும் எங்களுடைய அந்த ஆவணங்கள் அல்லது நாங்கள் செய்கின்ற அந்த காரியங்கள் சரியான முறையில் ஆவணப்படுத்தப்படுது. இதனால் அவருடைய விடுதலை கூட பின்னணி போய் கொண்டிருக்கிறது. எங்களுடைய கட்சியினுடைய சிரேஷ்ட சட்டத்திரணிகள் இதற்கு தயாராக கூட இருக்கிறார்கள். பலர் இந்த வழக்கு தாக்கலை தாங்கள் பணம் எதுவும் பெறாமல் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அது நாங்கள் துணிச்சலை கொடுப்பதற்கு தயாராக இல்லை. ஆகவே இது கூட எங்களுக்கு ஒரு பெரிய பின்னடை. நாங்கள் இன்றைய காலகட்டத்தை யோசித்து பார்க்க வேண்டும். நாங்கள் பேசுவதாலோ அல்லது நாங்கள் உணர்ச்சிகரமாக வார்த்தைகளை உங்களுடன் அள்ளி எழுதுவதாலோ உங்களுடைய காலம் எங்களுக்கு சாதகமாக அமையாது. 2009 யுத்தம் முடிந்தது. யுத்தம் முடிந்து மொழிகுடியேற்றங்கள் நடைபெற்றது. அந்த மண்ணிலே மக்கள் மொழிகோடியில் வாழ்கிறார்கள். ஆனால் 2095ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் இடம்பெயர்ந்து பின்னர் நாங்கள் திரும்ப யாழ்ப்பாண மண்ணுக்கு வந்திருக்கிறோம். யாழ்ப்பாணம் கூட இந்த 20 வருஷங்கள் ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. நாங்கள் தொழில் ரீதியாக அல்லது இன ரீதியாக இந்த முன்னேற்றங்களை கண்டிருக்கிறோம். 2009 எங்களுடைய போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்னர் இந்த 4 வருடங்கள் அரசு எங்களுக்கு என்ன தீர்வை தந்திருக்கிறது. அல்லது நாங்கள் 19 தடவைகள் அரசோடு பேசி என்ன முன்னேற்றத்தை கண்டிருக்கிறோம். இதுக்கான ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் என்ன செய்திருக்கிறோம். எங்களிடம் என்ன வடிவங்கள் இருக்கிறது. இவ்வாறு கைது செய்யப்படுகின்றவர்கள், காணாமல் போகின்றவர்கள், சிறையில் உள்ளவர்களை மீட்டெடுப்பதற்கான ஒரு வேலை திட்டத்தை எங்களிடம் இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. இதெல்லாம் உங்களுடைய மக்களிடம் ஒரு வறுமையை எங்களுக்கு தந்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் ஒரு சரியான பாதையில் சரியான பயணத்தில் இருக்கின்ற நாங்கள் எங்களுக்கான ஒரு திட்டமிடலை மேற்கொள்ள வேண்டிய தேவையும் அவசரமும் இருக்கிறது என்பதை உணர வேண்டும். இன்றும் கூட முல்லைத்தீவிலே தேக்கங்காடு என்கிற பகுதி தமிழருடைய நிலம் அழிக்கப்பட்டு அந்த இடங்களில் முஸ்லிம்கள் 1000 பேர் உடனடியாக குடியேற்றம் செய்யப்படுகிறார்கள். மன்னாரிலே அதி தீவிரமாக முஸ்லிம்கள் குடியேற்றம் செய்யப்படுகிறார்கள். வவுனியாவிலே முஸ்லிம்களும் சிங்களவர்களும் குடியேற்றம் செய்யப்படுகிறார்கள். முஸ்லிம்களை குடியேற்றினால் நாங்கள் அவர்களை எதிர்க்க முடியாத சூழல் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் தமிழர்கள், தமிழ் பேசுபவர்கள். அவர்களையும் எங்களையும் பிடித்து விட்டால் இலங்கை அரசுக்கு அது சாதகமாக இருக்கும். ஆகவே அது ஒரு தந்துருவாயம் ஒரு பக்கத்தில் வகுக்கப்படுகிறது. ஆனால் முல்லைத்தீவு மண்ணில் இருக்கிற கேப்பாப்புலவில் இருக்கிற சொந்த மக்கள் அந்த இடத்துக்கு போக முடியாமல் காடுகளுக்கு கொண்டு போய் விடப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இதுவெல்லாம் உங்களுடைய நிலங்களை பாதிக்கின்ற மிக கச்சிதமாக மேற்கொள்ளப்படுகின்ற காரணம். நாங்கள் பல முறை இதை பேசியிருக்கிறோம். நாங்கள் வழக்குகள் சிலவற்றை தாக்கல் செய்திருக்கிறோம். யாழ்ப்பாணத்திலே நாங்கள் வரிகாமத்துக்குள் போக முடியாமல் இருக்கிறது. சம்பூரிலே எங்கள் மக்கள் குடியேற முடியாமல் இருக்கிறது. எங்களுடைய நிலங்களை பறித்து ராணுவம் இருக்கிறது. எங்களுடைய விடத்தை விட்டு எங்களை வாழ முடியும் என்று கேட்டு 4 வருடங்கள் கடக்கிறது. எதுவுமே நடக்கவில்லை. இந்தியா எங்களுக்காக செய்யும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். இந்தியா ஏதோ செய்யும் என்று சொல்லுகிறோம். ஆனால் இந்தியா எதுவுமே எங்களை பற்றி பேசுவதற்கு அல்லது எங்களுக்கான ஒரு சார்பான ஒரு கருத்தை கூட சொல்லுவதற்கு தயாராக இல்லை. அதை விட நாங்கள் கூட நம்புவது அமெரிக்காவை. அமெரிக்கா எங்களுக்கு செய்யும். நாங்கள் அமெரிக்காவோடு பேச போகிறோம். நேற்று கூட நான் செய்தி பார்த்து எங்களுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்திருந்தால் நாங்கள் தென்னாப்பிரிக்காவுக்கு போகிறோம், பேச போகிறோம், நாங்கள் சந்திக்க போகிறோம். நாங்கள் இப்படியே சில காலங்கள் போய்கொண்டுதான் இருக்கிறது. பேச வேண்டும். பேசுவது என்பது மிக முக்கியமானது. ஏனென்றால் பேச்சுவார்த்தை மேசையில் தான் பிரச்சனைகளை வைக்க முடியும், வெளியே கொண்டு வரவும் முடியும். நாங்கள் ஒருவனே வெளியே இருந்து மேடைகளிலே சொல்லுவதன் மூலம் அந்த விடயங்கள் வராது. ஆகவே பேச்சுவார்த்தைக்கு போகிற பொழுதுதான் மீடியாக்கள் அல்லது உலக தரத்திலான நிறுவனங்கள் என்ன பேசினீர்கள், நீங்கள் என்ன கேட்டீர்கள் என்றால் நாங்களும் சொல்லுவோம், அவர்களும் சொல்லுவார்கள். பேசித்தான் ஆக வேண்டும். ஆனால் எந்தவித முன்னேற்றங்கள் இல்லாத ஒரு சூழல் எங்களிடம் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவற்றுக்கு அப்பால் நாங்கள் நினைக்கிறோம் தேர்தல் காலங்களில் இருப்பதை விட கடந்த 2011 உள்ளாட்சி சபை தேர்தல் காலத்தை விட அதற்கு முதல் இருந்த பாராளுமன்ற தேர்தல் காலத்தை விட மக்களிடம் இருந்து நாங்கள் அந்நியப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். எங்களுடைய
பயணங்களிலும் சரி அல்லது எங்களுடைய செயற்பாடுகள் ஒவ்வொரு கட்டங்களிலும் நாங்கள் ஏதோ மெல்ல மெல்ல அவர்களிடமிருந்து நகர்வதற்கான வாய்ப்புகள் கூட உருவாக்கப்பட்டது. இது அரசாங்கத்தால் திட்டமிடப்படுகின்ற காரியம். நான் அண்மையிலே கிளிநொச்சியிலே நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் என்று கண்டாவளை, பூநகரி, படைக்கு போயிருந்தேன். அங்கு நடக்கின்ற விடயங்களை நான் ஒன்றுமே பேசவில்லை. கூட்டத்தில் இருந்து அவதானித்து பார்த்தேன். உண்மையிலேயே நாங்கள் எங்கேயோ இருக்கிறோம். எங்களுடைய மக்களுடைய எண்ணங்கள், உணர்வுகள் எங்கேயோ மாற்றப்படுகின்றன. அவருடைய சூழல்கள் எங்கேயோ கொண்டு செல்லப்படுகின்றன. எல்லாவற்றுக்கும் ஒரு நியாயம் சொல்லப்படுகிறது, அல்லது ஒரு தந்திரோபாயம் வகுக்கப்படுகிறது. அந்த இணைப்புக்குழு கூட்டத்தை நடத்துகின்ற ஒரு சொல்வார், ராணுவத்துக்கு காணி கேட்டிருக்கிறார்கள், சிசி அது ராணுவத்துக்கு கொடுக்கிறார்கள் அவர் சொல்றார். அவற்றை ஒட்டுக்குழு தலைவர் பின்னேரம் ரகசியமாக அறிவிச்சு ராணுவத்தோட கதைச்சு ஏஜியை கூப்பிட்டு தன் ஒபிசில வச்சு கையெழுத்து வேண்டி காணி ராணுவத்தை கொடுவட்டும். காணியை ராணுவம் அடிக்கைகளை போய் கேட்டால் அதெல்லாம் அது கொடுக்கத்தான் வேணும், அது கொடுத்தாச்சு. ஆனால் செய்தி வரும் பத்திரிகையில் அவர் சொன்னார், ஒருங்கிணைப்பு குழு தலைவர் சொன்னார் ராணுவத்தை காணி கொடுக்கிறார். அவரே பின்னரும் ராணுவத்தை கூடி வந்து காணியை கொடுப்பார். இது மக்களுக்கு தெரியாமல் நடக்கின்ற பல காரியம். என்னுடைய மக்கள் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரு தொழில் வாய்ப்பு இந்த இடங்களில் இல்லை, எந்த இடத்திலும் இல்லை. நாங்கள் தொழில் செய்ய முடியாமல் இருக்கிறோம். எங்களுடைய இளைஞர் யுவதிகளுக்கான எதிர்காலம் பற்றிய நம்பிக்கை இல்லை. இதற்குள் நாங்கள் அரசியலையும் செய்ய வேண்டிய ஒரு தேவைக்குள் தள்ளப்பட்டிருக்கிறோம். உரிமை, கொள்கை இவற்றுக்காக எங்களுடைய மக்களை வழிநடத்த வேண்டிய தேவையும் எங்களிடம் இருக்கு. ஆக இதெல்லாம் எங்களிடம் இருந்து தள்ளி தள்ளி போகின்ற மெல்ல மெல்ல காரியங்கள் நடைபெறுகிறது. அதற்கான சகல வேலைகளும் அரசாங்கத்தால் செய்யப்படுகிறது. இன்று மன்னாரிலும், முல்லைத்தீவிலும், கிளிநொச்சியிலும், வவுனியாவிலும் எவ்வளவு தூரம் சிங்களவர்களையும் முஸ்லிம்களையும் குடியேற்றிவிட்டு குடியேற்றிய கையோடு அவர்களை வாக்காளர்களே பதித்துவிட்டு ஒரு தேர்தலை நடத்தினால் வடமாகாணத்தில் இருக்கிற வீதாசாரம் என்பது எப்படி வரும் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்கலாம். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு தொகுதி மக்கள் எப்படியும் அரசாங்கத்துக்கு வாக்களிப்பார்கள், அரசாங்கத்துக்கு தெரியும். அதே போல ஏனைய மாவட்டங்களில் இருக்கின்ற சில சலுகைகளுக்காக இருப்பவர்களும் அல்லது அவர்களோடு ஒன்றி வாழ்பவர்களும் அவர்களுக்கு வாக்களிப்பார்கள். புதிதாக குடியேற்றப்படுகின்றவர்களும் அவர்களுக்கு வாக்களிப்பார்கள். நாங்கள் நினைப்பது போல சாதகமாக ஒரு காரியங்கள் இருக்காது. ஆகவே எங்களுடைய பாராளுமன்ற ஆசனங்கள் கூட யாழ்ப்பாணத்தில் 5 ஆகிவிட்டது. நாங்கள் எங்கேயோ போய் கொண்டிருக்கிறோம். இதில் நாங்கள் என்ன ஒரு ராஜதந்திரத்தை எங்களுடைய மக்களை அணிதிரட்டுவதில் அல்லது பயன்படுத்துவதில் நாங்கள் மேற்கொள்ள முடியும். நான் நினைக்கிறேன், நேற்று கூட நாங்கள் ஒரு போராட்டம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏற்பாடு செய்து நடாத்தி கொண்டோம். நான் அதிலே பார்த்தவர்களையும் இதிலே பார்க்கிறவர்களையும் பார்த்தேன். பலரை நான் அங்கே பார்க்க முடியவில்லை, இங்கே பார்க்கிறேன். எங்களுடைய போராட்டங்களில் கூட நாங்கள் பங்கு கொள்ள போராட்ட ரீதியாக நாங்கள் பயப்படுகின்றோம். ஆனால் பொதுவான ஒரு கருத்தரங்குகளில் நாங்கள் பங்கு கொள்ள தயாராகிறோம். காரணம், இன்னொருவரை நாங்கள் அந்த போராட்டத்துக்கு விடுவதிலும் தடுக்கிறோம். நாங்கள் அகிம்சை ரீதியாக, ஜனநாயக ரீதியாக பொறுமையோடு உண்ணாமல் இருக்கிறோம் என்றால் அதற்கு இருக்கிற பந்தலை கூட அவர்களால் சகிக்க முடியாது. அதை கூட புடுங்கி கழிவாரிலே போட்டு விடுகிறார்கள். ராணுவம் எங்களுடைய பெண் பிள்ளைகளை சூறையாடுகிறார், எங்களுடைய பெண்களை திண்டுகிறார்கள். அவர்கள் விருப்பம் இல்லாமல் கொண்டு ஆனால் ஒரு பெண்கள் அமைப்பு கூட இந்த பெண்களுக்காக வாய் திறக்கவில்லை. நெடுந்தீவிலே ஒரு பெண் பிள்ளை சாவடிக்கப்பட்ட பொழுது நாங்கள் பேசவில்லை. நாங்கள் காரநகரத்தில் ஒரு பெண் பிள்ளையை சூறையாடிய பொழுது ஒரு சிலர் சுமார் குரல் கொடுத்தார்கள், அப்படியே அமைக்கி போய்விட்டது. எவ்வளவு தூரம் எங்களுடைய நிலைமை இருக்கிறது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். தனியே நாங்கள் யாழ்ப்பாணம் என்ற வட்டத்துக்குள் நிற்போமானால் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் எங்கே போகும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். நாளை அங்கு நடக்கின்ற காரியங்கள் தான் இன்று கொண்டு வந்த சிங்கள குடும்பங்கள் கொஞ்சம் எவ்வாறு குடியேற்றப்பட்டிருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்தில், அவர்களுக்கு என்னென்ன வசதிகள் செய்யப்படுகிறது, இது நாளை மற்ற இடங்களில் நடக்காது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. பலாலி ஆசிரிய கலாசாலை கிட்டத்தட்ட 56 ஏக்கர் பலாலி ஆசிரிய கலாசாலையை மூட சொல்லி உத்தரவு வந்து அந்த இடத்தில் ராணுவ முகாம் இருக்குமா அல்லது சிங்கள குடியேற்றம் இருக்குமான்னு யாருக்கும் தெரியாது. அப்புறம் எங்களால் தடுக்க முடியுமான்னு எங்களுக்கு தெரியாது. இவையெல்லாம் இப்படியே தொடருமானால் எங்களுடைய எதிர்காலம் என்னவாக அமையும்? நாங்கள் எங்களுக்குள்ளேயே பேசி எங்களுக்குள்ளேயே தீர்க்க வேண்டிய விடயங்களை விடுத்து நாங்கள் எங்களை பற்றியே நாங்கள் வெளிப்படையாக பத்திரிகைகளில் பேசிக் கொள்வதற்கு ஒரு அர்த்தமும் பெறப்போவதில்லை. நாங்கள் ஒரு பலமான முடிவுகள் எடுக்கவில்லை என்றால் நாங்களே எங்களை இனத்தை அழிக்கிற அந்த கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர வேண்டும். இல்லையோ நாங்கள் வெறுமனே இப்படியான விழாக்களும் மாலை கூடல்களும் நாங்கள் விளம்பர பலைகள் திறக்கிறதும் ஒரு தண்ணி டேங்க் திறக்கிறதும் நாங்கள் ஒரு இணையதளம் திறக்கிறதோடும் எங்களுடைய காலங்கள் போயிடும்.